வெனின்சுலா அதிபரை கைது பண்ணியிருக்காருல்ல ட்ரம்ப் அமெரிக்கா ஏகாதிபத்தியமே நீ வந்து நாசமாக போவ அப்படின்னு இன்னைக்கு இந்தியாவிலேயே வெனின்சுலா அதிபர் கைதானதுக்கு அதிகமான போராட்டம் உலகத்திலே இந்தியாவில் நடந்திருக்கு. யார் பண்ணியிருக்கான்னா கம்யூனிஸ்ட். அத்தனை போராட்டமும் அமெரிக்காவுக்கு எதிராக. ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஸ்டேட் எது? கேரளா தான். அங்கே தான் உனக்கு ஒரே ஒரு முதல்வர் இருக்கார், பினராயி விஜயன். அவர் உடம்பு சரியில்லைன்னா வெனின்சுலாவோ கியூபாவோ போகிறதில்ல, அமெரிக்காவுக்கு தான் போகிறாரு. நீ எந்த அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு கத்திரியோ எஸ்எஃப்ஐ காரங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் பெரிய அறிவாளிகள்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் முதலமைச்சர் எந்த நாட்டுக்கு மருத்துவம் பார்க்க போகிறாரு? அவருக்கு சொந்த நாட்டில் சொந்த மருத்துவமனை மேலே நம்பிக்கை இல்லை. இந்தியாவில் சுஷ்மா ஸ்வராஜ்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் போச்சு. பல பேர் வெளிநாடுகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. என் நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நானே தயார் இல்லைன்னா நான் என் நாட்டை அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி எய்ம்ஸில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டில் பினராயி விஜயனுக்கு தும்மல் தலைவலினாலே அமெரிக்கா தான் ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணும்போது அமெரிக்கா ஏகாதிபத்தியமே. இந்த எஸ்எஃப்ஐ பசங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணாதீங்க. ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. உங்கள் ஆள் ஃப்ளைட் ஏறி அமெரிக்கா போகிறத போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமேன்னு பேசுகிற ரீல்ஸ் போட்டு உங்களை கலாய்ப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு மோடியை இப்படி கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆசையெல்லாம் எஸ்எஃப்ஐ வெளில சொல்லியிருக்கேன். நீ வந்து ட்ரம்ப்பு கிட்ட கடத்திட்டு போன்னு சொல்கிறியா, இல்லாட்டி என்ன சொல்ல போகிற அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. காலேஜ் போங்க, படிங்க. பசங்களுக்கு நியாயமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்து. அவங்க மற்ற எந்த பிரச்சனைக்கும் வெளில வந்ததே இல்லை. பங்களாதேஷ் இந்துக்கு வரல. பங்களாதேஷ் இந்து இங்கே இத்தனை தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டங்கள் போகுது? எஸ்எஃப்ஐ எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா?